நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் தேவனை துதித்து ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லோரும் வாய்களை திறந்து தேவனை நாம் துதிக்கலாம். ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோதிரம் 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 ஆண்டவரே, ஸ்தோதிரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே மகத்துவமானவர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ரட்சித்தவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அன்பு செய்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே உம்முடைய செம்மையான வழியிலே நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பிலே பூரணப்பட செய்து கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா செம்மையான வழியை எங்களுக்கு காண்பித்து தருகிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே அப்பா இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிற இந்த நல்ல பாதைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த கூடுகைக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களுடைய சபைக்கு விரோதமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளும் ஆண்டவரே பொல்லாத சேனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப வேளையிலும் ஆண்டவரே ஆராதனை பகுதிகளிலும் பாடல் வேளையிலும் சங்கீத பகுதிகளிலும் ஆண்டவரே மெசேஜ் வேளையிலும் ஐயா ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதாக. தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே அதிக தாமதமின்றி வந்து சேர்வதற்குள்ள கிருபைகளை தருவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்குள்ள கிருபைகளை தாருங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 47வது பேஜிலே 2வது பாடலை பாடி நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். 47வது பேஜிலே 2வது பாடல். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவா, நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் காலடிகள் ஆண்டவரே வழுவிடாமல் ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய சாயலை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனே ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நீர் எங்களை வைத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க. அதே உணர்வோடு தேவனுடைய அன்பை நம் எல்லோரும் நம் இருதயத்திலே உணர்ந்தவர்களாக நாம் நமது கரங்களில் இருக்கின்ற 74வது பேஜிலே 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 74வது பேஜிலே 1வது பாடல். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகான்பிதே,
அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகான் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. நியாய விதி தினமதிலே நியம் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய விதி தினமதிலே நியம் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகான் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகான் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகான் விதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே இணையானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே உம்முடைய அன்பில் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் பூரணப்படுவதற்கு தகப்பனே தொடர்ந்து நீர் எங்களை உம்முடைய செம்மையான பாதைகளை ஆண்டவரே உம்முடைய தெளிவான ஆண்டவரே அன்பை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து உணர்த்தி தந்து அதன் வழியாய் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் பெருக ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே ஒரு உணர்வோடு நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிற தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து இரண்டாவது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதே பேஜில் 74வது பேஜில் 2வது பாடல், 74வது பேஜில் 2வது பாடல். பேசும் தேவனே பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ
பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. எல்லோரும் எழுந்து நின்று என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. என்ன வியாதியின் பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ.
என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர், பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர். எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே பேசுமே பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே பேசுமே. இயேசுவே பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர். என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே பேசுமே பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே பேசுமே. இயேசுவே பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர், பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர். எனக்காய் எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர்.
எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ, எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ, எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே பேசுமே பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே பேசுமே, இயேசுவே பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் ஐயா. உடைய ஒவ்வொரு வார்த்தைகளோடும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆராதனையில் நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவர், பாடல் வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே, ஜெப வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஐயா. தீர்க்க தரிசிகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர் ஐயா. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுகிறீர் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா தொடுதலை உணர்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருவதற்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றவனமாக சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 49 பக்கம் 699. சங்கீதம் 49. ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள், பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களின் ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சாட்சியை கூட சொல்கிறேன். நான் ஒரு சில நேரங்களில் நமக்கே தோணும், நம்ம தனியாக இருக்கும்போது ஒரு சில சிந்தனைகள் நமக்கு வரும்.
எப்படி நம்ம வந்து நம்மளோட இவங்கெல்லாம் எப்படி நம்ம பணக்காரன் ஆனாங்க, நம்மளோட இவங்களுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் கிடைக்குது, நம்ம ஆண்டவரை தினமும் தேடுற பிள்ளைகளாக இருக்கோமே, நம்மளோட உலகத்தார்கள் எவ்வளவோ வசதியாக இருக்காங்களே, நமக்கே இந்த இதெல்லாம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள் நினைக்கிறது உண்டு. அந்த நேரங்களில், அப்படிப்பட்டதான குழப்பமான நேரங்களில் கொடுத்த சங்கீதம், ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சங்கீதங்களை கொடுத்து ஆண்டவரோட வார்த்தையை கொடுத்து நம்ம தேட்டுக்கிறதே பார்க்குறோம். அப்படி தான் ஒரு சில நாட்கள் முன்பு நான் வாசிக்கும்போது இந்த சங்கீதம் என்னோட பேசினது. நம்ம வந்து அடுத்தவங்க பார்த்து வந்து அவங்கள பார்த்து நமக்கு இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி நமக்கு கவலைப்படுற உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்களேன், 1-4 வசனங்கள். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை ஊமை மொழிகளுக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். இது வந்து எல்லாருக்குமான ஒரு பதிலாக, ஆண்டவர் கொடுக்குற பதிலாக இது இருக்குது. இப்படி சிந்திக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை தொடர்புகளோட அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது என்ன, அவங்க என்ன எப்படி ஆவாங்கன்னு சொல்லி இந்த பின்வரும் வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஒருத்தன் தன்னோட செல்வத்தினால யாரையுமே வந்து ரசிக்க முடியாது. தன்னோட செல்வத்தை வந்து இவனை உயிரோடு கொண்டு வரலாம், பணத்தை கொடுத்து இவனோட உயிரோடு கொண்டு வரலான்னு சொல்லி யாராலையும் முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்ம இந்த இதெல்லாம் கொரோனா வந்ததுலாம் பார்த்தோம். எவ்வளோ பணம் படைத்தவரெலாம் வீதியில் வந்து சிலிண்டருக்காக அலைஞ்சதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நம்ம நியூஸில் கேட்டிருக்கோம். அதுபோல் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்காம தான் இருக்குது. நாம் தான் அதை தெரியாமல் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் அறிந்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் அழிவை ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். அவனா தங்கள் ஆஸ்தியை அவங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் அவங்க மரித்து போகும்போது அவங்களோட ஆஸ்தியை அவங்களால கொண்டு போக முடியாது. அவங்க வந்து யாருக்காவது வச்சுட்டு தான் போகிறாங்க. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தலைமுறையும் நமக்கு தான் இருக்குன்னு சொல்லி. அப்படியே அவங்க அபிப்பிராயம் பண்ணுறாங்க. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். அவங்களோட பேரை வந்து அதுக்கு வச்சிட்டாலும் கூட அவங்க கடைசி வரைக்கும் அதை வந்து அனுபவிக்க முடியாது. ஆகிலும் கனம் பொருந்தியனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கானா, ஒரு அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறானா. ஒரு செல்லமாக வளர்த்த நாய் ஒருத்தவங்க வீட்டில், அவங்க ரொம்ப செல்லமாக அவங்க வீட்டோட வளர்த்த நாய் தான். ஆனாலும் அது மரித்து போன பிறகு இன்னொரு நாயை கொண்டு வந்து அதே ஸ்தானத்தில் வச்சு தான் வளர்த்தாங்களே தவிர்த்து அந்த நாய்க்காக வருத்தப்படவோ துக்கப்படவோ அவங்க இல்லை. கொஞ்ச நாள் அந்த இது இருக்கும், ஆனாலும் அதை வந்து பழகி போயிடுவாங்க. அதுபோல் தான் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மேன்மையான மனுஷர்களாக இருந்தாலும் அவங்க மரித்து போயிட்டாங்கன்னா அவங்களோட நினைவுகள் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம அடுத்த கேஷுவலான லைஃபுக்கு நம்ம வந்துடுவோம். அதுதான் நம்ம எந்த ஒரு செல்வந்தர்களாக இருந்தாலும், ரொம்ப அவங்க வந்து வேர்ல்டுலேயே ஃபேமஸாக இருந்தாலும் கூட அவங்க மரித்து போயிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் முடிஞ்சது, அவ்வளோதான். அவங்கள பற்றி நினச்சாலும் ஒரு சில நிமிஷங்கள் நினைப்போம், அவ்வளோதான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார். என்னதான் அவங்க சந்ததியார் வந்து அவங்க சொல்லை மெச்சிக்கொண்டாலும் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு நம்மளோடதுன்னு சொல்லி உரிமை பாராட்ட எதுவும் இருக்காது. ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலங்களில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இதுதான் முக்கியமான வசனம், 15ஆம் வசனம். நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளோட ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய வித்தியாசம். நம்மளோட ஆத்மாக்கள் காக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யனாகி, இந்த வசனங்கள் பாருங்கன்னா, ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்று கொண்டு போவதும் இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னதான் மேன்மையாக இருந்தாலும், அவன் வந்து இதாக இருந்தாலும் நம்ம வந்து அவனை பார்த்து பயப்படவோ அவனை பார்த்து இது பண்ணவோ கூடாது.
ஏன்னா அவனோட முடிவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெளிவாக ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்குறார். நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஆத்மா தான் நமக்கு முக்கியம். நம்ம ஆத்மாவில் எப்படி காக்கப்படணும், அதுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம தினந்தோறும் படிக்கும்போது, தேவன் காட்டிய வழிகளில் நம்ம தினந்தோறும் நடக்கும்போது, இந்த சங்கீதத்தின் வழியாக பேசின ஆண்டவர் இந்த பைபிள் நம்ம படிக்கும்போது நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வசனங்களை நமக்கு கொடுத்து இந்த பைபிள் மூலமாக நம்மளோட ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி கூட பாடினோம், நம்ம பேசும் தெய்வமே அப்படின்னு சொல்லி பாடினோம். ஆண்டவர் டெய்லி பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஆனால் நாம தான் பைபிளை படிக்காமல் அந்த அந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்படி இடம் கொடுத்து நம்ம போகும்போது ஆண்டவர் உண்மையிலே நம்ம கூட பேசுகிற தெய்வமாக இருப்பார்னு சொல்லி இந்த நாளின் வார்த்தையை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியையும் தியானித்த இந்த சங்கீத பகுதிகளையும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து ஆத்தும ரட்சிப்பை இங்கு இருக்கக்கூடிய நமக்கு தந்திருக்கக்கூடிய தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நினைத்து கொண்டு ஆத்தும ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலக மேன்மைகள், உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அதற்கு கீழானவைகள் என்று நம்ம எல்லோரும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து ஆத்தும ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒவ்வொருவராக நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்படிதானே? நமக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸில் இருந்துன்னா, கொஞ்சம் காசு ஏதாவது கிடச்சுன்னா என்னாயும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் மாறி போயிடும். ஏதாவது உடல் பலவீனம் நம்மகிட்ட இருந்ததுன்னா, ஆரோக்கியம் நமக்கு வந்ததுன்னா அது என்ன செய்யும்? உடல் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். ஏதாவது சோகமாக இருக்கும் பொழுது ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சந்தோஷமான ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா சோகம் என்ன செய்யும்? நம்மளை விட்டு மாறி போயிடும். இப்படி அநேக காரியங்களை நாம் அடுக்கி கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த பகுதியில் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அதற்கு மேலாக நீங்கள் அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் என்னவாய் மாறுமா? நிறைவாய் மாறும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றன. ஆண்டவருடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பு இல்லாத ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? இயேசுவினுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? அப்படி என்று சொல்லி இந்த வசனங்களின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அன்பு என்ன, எதற்காக நாம் அதை கடைபிடித்து அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு வசனங்களை வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதாவது அநேக முறை நாம் இந்த இயேசுவினுடைய அன்பை குறித்தும் இந்த அன்பை குறித்தும் அநேக செய்திகளை நாம் என்ன செய்கிறோம்? கேட்டிருக்கிறோம். அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ நேற்றைய தினத்திலும் ராத்திரியிலே அமர்ந்திருந்து தேவனிடத்திலே என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் இதை காரியங்களை தான் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆண்டவரே, இந்த அன்பை குறித்து அநேக செய்திகள் நம்ம சபையிலையுமே நம்ம பேசியிருக்கிறோமே, வேறு ஏதாவது வார்த்தை இருக்கா கொஞ்சம் கேட்கும் பொழுது இல்லை. என்னதான்? அன்பு தான். அப்போ அன்புனா அதை குறித்து கொஞ்சம் இன்னும் ஆழமாய் நாம் கற்றுக்கொண்டதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து வருவதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கும் ஆண்டவர் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதையும் நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன்.
அதாவது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. அது நிறைவானது எது சொல்லும் பொழுது அந்த இயேசுவினுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்மளிடத்திலே காணப்படக்கூடிய அன்பு இல்லாத சுபாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு மாறி போகும். அப்போது இதில் முதலாவது வசனத்தை, அதாவது 13:1 அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எப்படி இருப்பேனா, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அதாவது என்னன்னா, சத்தமிடுகிற வெண்கலம் ஓசையிடுகிற கைத்தாளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதாவது வெண்கலத்தை நம்ம அடித்தா என்ன செய்யும், சவுண்டு வரும். நம்ம ரெண்டு கைகளையும் நம்ம கிளாப் பண்ணும்போது என்ன செய்யும், சவுண்டு வரும். அந்த சவுண்டுனால என்ன இல்லை, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. வெண்கலத்தை அடித்தா என்னது வரும், சவுண்டு வரும். நம்ம கிளாப் பண்ணும்போது என்ன வரும், சவுண்டு வரும். அப்போ இப்படி வரக்கூடிய இந்த சவுண்டுனால என்ன இல்லையா, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்போ அது பிரயோஜனப்படும் என்று சொன்னால், அந்த இயேசுவினுடைய அன்போடு இணைந்து இயேசுவினுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு நாம் அந்நிய பாஷை பேசும் பொழுதும் தூதர் பாஷை பேசும் பொழுதும் மனிதர் பாஷை பேசும் பொழுதும் அதற்கான என்ன உண்டாகும், பிரயோஜனம் உண்டாகும். பாருங்க, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எப்படி இருப்பேன், அதாவது ஒரு வேஸ்ட். ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு, அதனால என்ன செய்யல, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி இந்த முதலாவது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டுன்னா நம்மளுடைய சவுண்டுக்கு என்ன இருக்கும், வேல்யூ இருக்கும். நம்ம கிளாப் பண்ணும்போது அதுக்கு என்ன இருக்கும், வேல்யூ இருக்கும். இது ரெண்டும் வேல்யூ இல்லாத பட்சத்தில் நம்மளிடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், அன்பு இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லாக நேசிக்கக்கூடிய யாராக இருக்கட்டும் இந்த பூமியில், மேபி அது மனைவியாக இருக்கலாம், இல்லை அது பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை சபையில் உள்ள சகோதரர்களாக இருக்கலாம், யார் இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நம் ஆதிக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்ய வைப்பதற்கும் அன்போடு ஒரு காரியத்தை செய்ய வைப்பதற்கும் இட்ஸ் என்டையர் டிஃப்ரெண்ட். அப்படிதானே? நாம் அன்பு செலுத்தும் பொழுது அந்த காரியம் செய்ய வேண்டும் என்று தெரிந்தாலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க. நம்ம சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஒருவேளை அதை அவங்க செய்வதற்கு மறந்திருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்து ஞாபகப்படுத்தினாலே போதும். சின்ன ஒரு வாய்ஸ், இது செய்யலையா அப்படின்னு கேட்டோன்னா என்ன ஆகும், இம்மிடியேட்டாக அவங்க செஞ்சிருவாங்க. அது நம்மளுடைய ஆதிக்கத்தினாலேயோ இல்லை நம்மளுடைய ஆளுகையினாலேயோ அல்ல, அது எதனால் வரக்கூடியது, அன்பினால் வரக்கூடியது. அந்த அன்பினுடைய ஆழத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டு கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. தெளிவாக வாசிங்க அந்த வசனத்தை. கற்பனையின் பொருள், எல்லோரும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. எப்படி? கற்பனையின் பொருள் அப்படின்னா என்ன? கற்பனைன்னா என்ன அர்த்தம்? கமாண்ட்மெண்ட்னா கட்டளை. கமாண்ட்மெண்ட் கட்டளை, கற்பனை, இது எல்லாமே ஒன்று தான். அப்படிதானா?
அதாவது கற்பனைன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது, ட்ரீம்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த கற்பனைனா என்னது? கமாண்ட்மெண்ட், கட்டளை. சரியா? அப்போ இதில் கற்பனையின் பொருள் என்னவெனில், ஒரு கற்பனை இருக்குது, ஒரு கட்டளை இருக்குது, ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அந்த கட்டளை. புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன்? நம்ம யார் மேலேயாவது நம்ம அதிகமாய் அன்பு வைக்கும் பொழுது, அன்பு வைத்திருக்கும் பொழுது, நம்ம சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தாலே போதும், அவங்க என்ன செஞ்சுருவாங்க? அதை செஞ்சிருவாங்க. அப்போது அந்த கற்பனைனா என்ன, கட்டளைனா என்ன, எப்படி அந்த கட்டளை வருகிறது, எப்படி வர வேண்டும் என்றால், சுத்தமான இருதயத்திலிருந்தும் நல் மனசாட்சியிலிருந்தும் மாயமற்ற விசுவாசத்திலிருந்தும் பிறக்கும் அன்பின் மூலமாக ஒரு கட்டளை என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டளை பிறக்க வேண்டும். புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா? It took me little longer time to understand this word. அதாவது நம்ம சொல்கிறோம், அநேகருக்கு நம்ம அநேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்குறோம். அப்படிதானே? அநேகருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? அநேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்குறோம். அது அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லது பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அது எதன் மூலமாக தான் வரணும்? அன்பு மூலமாக தான் வர வேண்டும். புரியுதுங்களா? அன்பு மூலமாக தான் வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் ஃபார் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்கும். இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்றது யாருடைய கட்டளை? இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. விடுதனா? இப்போ இப்படியெல்லாம் ஒரு கட்டளைகள் இருக்கிறது. இந்த கட்டளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது? எப்படி வந்திருக்கிறது? சுத்தமான இருதயத்திலிருந்தும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் இருந்து தான் என்ன வந்திருக்கிறது? இந்த கட்டளை வந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது? ஜீவனுள்ள வார்த்தைகள். நம்மீது தேவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக காணப்படுகிறது. நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், சபையில் உள்ள மெம்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர வேண்டும், போக வேண்டும் அப்படின்னா இப்படித்தான் செய்ய வேண்டும். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலிருந்தும் ஒரு அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு மற்றவர்களுக்கு எப்படி போக வேண்டும்? கட்டளையாக, இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். இது நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்ம ஒரு சில நேரங்களிலே வேதத்தை ரொம்ப ஸ்பீடாக நம்ம என்ன செய்கிறோம்? வாசித்துட்டு வரோம். சரிதானே? ஸ்பீடாக வாசித்துட்டு வருவோம். ஒரு சில நேரத்தில் ஸ்பீடாக வாசிக்கும் பொழுதும் புரியும், ஒரு சில நேரங்களில் என்ன செய்யாது? புரியாது. இதே வேதத்தை இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இதே வசனங்களை 50 வருஷமாய் 60 வருஷமாய் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொரு ரெவலேஷனையும், ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். வேதத்தின் மீது இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஏன் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த பாக்கியவானுக்கு தான் ரகசியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். பாக்கியவானுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்? ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள். அப்படி நம்ம வரும் பொழுது தான் இயேசுவினுடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக என்ன செய்யும்? கடந்து வரும். இயேசுவினுடைய அன்பு எப்படி நமக்கு தெரியும்? வேதத்தை வாசிக்க வாசிக்க சகோதரர்கள் மூலமாக, மூத்த தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு என்ன தெரியும்? தேவனுடைய அன்பு நமக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நான் இயேசுவினுடைய அன்பை கண்டு கொண்டது என்னுடைய குடும்பத்தில் அல்ல, தேவ சபையில் முதலாக நான் என்றான சபையில் வந்து தான் நான் தேவனுடைய அன்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டு கொண்டேன். எல்லாரும் அன்பு செஞ்சாங்க, பட் தேர் இஸ் நோ ரெவலேஷன், வெளிப்பாடு இல்லை. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம மேலே உயிராக தான் இருப்பாங்க, ஆனால் அந்த நாட்களில் அந்த அன்பினுடைய வேல்யூ நமக்கு தெரியலை. அந்த வேல்யூ எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, சபைக்குள்ளாக வந்ததற்கு பின்பதாகத்தான் அந்த சபை ஜனங்களுடைய அந்த அன்பின் மூலமாக கிறிஸ்துவினுடைய அன்பையும் உணர முடிந்தது. அதற்கு அப்போதான் தான் தெரிஞ்சு வந்தது, ஓகே, நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாம் நம்மளை இவ்வளவு அன்பு செய்து நம்மளை வளர்த்தி இருக்கிறாங்க, நம்ம இவ்வளோ அன்ட்ரஸ்ட்ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு காலகட்டத்துக்கு பின்பாகத்தான் என்ன செஞ்சிச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மேலே இவ்வளவு நம்பிக்கையோட அன்போடு நம்ம மேலே இருந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன செய்யலாது தெரியலை. அவங்க நம்ம மேலே வைத்த அன்பினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யலை தெரியலை. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் அவ்வளவா நேசிக்கிறார். அவர் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய அன்பினால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கடந்து வந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க, தெளிவாய் சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்னதான்? கற்பனையாம், கட்டளையாம், கமாண்ட்மெண்டாம். என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்தோம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது நம்மை வாழ்க்கையை விட்டு மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இயேசுவினுடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் பெருக 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 எந்தெந்த பகுதிகளில் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே வேனிஷ் ஆகிட்டே இருக்கும். என்னாகும்? வேனிஷ் ஆகிட்டே, வெளியாகிட்டே இருக்கும். உங்களை விட்டு அது கடந்து போய்கொண்டே இருக்கும். உங்களுக்கு அது தெரியாது. ஒரு டைம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படியே அந்த காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்தி கொண்டே வருவார். யோவான் 14:15 வாசிக்கலாம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அன்போடு நமக்கு தந்திருக்கக்கூடிய கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். எவ்வளவு அன்போட இயேசு கிறிஸ்து அந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தெய்வன் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு இடத்துல இருந்து நமக்கு கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம எல்லாரும் இயேசுவின் இடத்துல அன்பா இருக்கிறோம் அப்படின்ட்டு? இயேசுவின் இடத்துல அன்பா இல்லையா? நம்ம எல்லாரும் இயேசுவின் இடத்துல அன்பா தான் இருக்கிறோம், அப்படிதானே? அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல அன்பா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டிருங்கள். என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். எனக்கு தெரியும் ஜெய்ரஸ் ஜெய்டன் எல்லாம் இயேசு அன்பு செய்கிறாங்கன்னு. அவங்க எல்லா கட்டளையும் கீழ்ப்படிஞ்சிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அதான் முக்கியம்.
ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளை, நமக்கு தெரிந்த கட்டளைகளுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய சகல கட்டளைகளையும் கற்றி தேறினவர்கள் யாராவது இருந்தான்னா ஒரு ஆளை சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சனா அந்த ஆளை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இட் இஸ் எ ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்குறாரு? ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன். நமக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வெளிச்சத்தின் அடிப்படையிலே கட்டளைகளிலே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சகலவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என்னென்ன கற்பனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த கற்பனைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கை கொண்டு வாருங்கள், கை கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ அந்த வார்த்தையில் நம்ம என்ன செய்கிறோம்? என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆவியில் நம்ம எப்படி இருக்கணும்? எளிமையாய் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு உள்ளதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் எந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு வந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டு வந்தாலும் நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும்? தாழ்மை காணப்பட வேண்டும், எளிமை காணப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருப்பது எதற்காக? அந்த மனிதனுக்காகவா? அந்த மனிதனுக்காக மாத்திரம் அல்ல, அந்த மனிதன் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படிக்காக. மோசேக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருந்தார். போ, இந்த கோலை மட்டும் நீ கொண்டு போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். செங்கடலை பிளந்தார், கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, மன்னாவை ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தார். இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் எப்படி நடந்தது? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டே வந்தார். அதன் மூலமாக யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மோசேயை கொண்டு தேவன் செய்தார். அதுதானே? அதே இடத்துல நீங்களும் நானும் இருந்தாலும் உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் அதைத்தான் செய்வார். இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். பேசும் தெய்வம் என்று சொல்லி நாம் ஒரு பாட்டு பாடணும், அப்படிதானே? எப்படியெல்லாம் பேசுவார் ஆண்டவர்? வேதங்கள் மூலமாய் வாசிக்கும் பொழுது பேசுவார், ஆராதனையில் பேசுவார், தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு பேசுவார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார், ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நம்மளோடு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்ய எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு? அவருடைய மவுத் பீஸாக பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இட் இஸ் அ வேர்ட் ஃப்ரம் த லார்ட். என்ன நம்ம செய்யணும்? ஆண்டவரே, நான் அவைலபிள், நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் உங்கள் மேலே அன்பு செய்கிறேன், உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்கள் மேலே நான் அன்பு செய்கிறேன், உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு தெரிந்த சின்ன சின்ன கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அறிந்து கொள்வார், இந்த பையன் என் மேலே எப்படி இருக்கிறான்? என் மேலே இவன் ரொம்ப அன்பாக இருக்கிறான். அப்போ இவனை நம்பி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு காரியத்தை இவனுக்கு கொடுக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஆத்மா சமாதான குறைச்சலோடு இருக்குது. அந்த இடத்துல இவனை டைரக்ட் பண்ணால் என்ன செய்யும்? அந்த ஆத்மாவுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அப்படியே பிக் பண்ணி அப்படியே அனுப்பி விடுவார். எத்தியோப்பிய மந்திரி ஆண்டவர் சொன்னார், போ நீ அந்த இடத்துக்கு. பிலிப்பை என்ன செய்கிறாரு? அந்த இடத்துக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார். எத்தியோப்பிய மந்திரி அந்த வழியாக வரும்படி ஆண்டவர் செய்கிறார். அப்போது கமாண்ட்மெண்ட்டு ஆண்டவர் பிலிப்புக்கும் கொடுக்குறாரு, எத்தியோப்பிய மந்திரி அந்த வழியாக வராருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிலிப்புக்கு கமாண்ட் பண்ணி பிலிப் அங்கே போகிறார். போன உடனே அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஒரு ஊழியக்காரர் உருவாகிறார். என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசி அல்ல, யார் உருவாகிறார் அந்த இடத்துல? ஒரு ஊழியக்காரர் தேவன் அந்த இடத்துல உருவாக்குகிறார். அதே போல் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் இப்படி அநேகரை உருவாக்கும்படி நம்மளை இந்த தேசத்திலே கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கின்றார். அன்பு என்பது என்ன, கற்பனையின் பொருள் என்ன என்று சொல்லி, எப்படி அந்த கற்பனை நம்மளுடைய
வாழ்க்கையிலே கடந்து வரும் என்று சொல்லி நம்ம எல்லோரும் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்ம மேலே அந்த கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கிறார்? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை என்ன செய்யுங்க, திருப்பி 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 நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்லி சொல்வது உண்டு. எத்தனை பேர் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை கடைபிடித்து வருகிறீர் என்று சொல்லி எனக்கு தெரியாது. பட் ஐ டெல் அகெயின் அண்ட் அகெயின், மத்தேயு 5, 6, 7 அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் மறுபடியுமாய் நீங்கள் வாசித்து அதனுடைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியில் உங்களைப் போல பாக்கியசாலிகள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனுடைய புத்திரர் என்ன படுவார்கள். அப்போ நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் மாற வேண்டும். கரெக்டு தானே வசனம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறார்கள். ஸோ இப்படி நாம் அந்த 5வது அதிகாரத்தை நாம் வாசித்து கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டே வருகிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கிறது? நம்ம மேலே ஆளுகை செய்யும்படியாகவா? அல்ல, நம்ம மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த அன்பின் நிமித்தம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:15 வாசிங்க. 1:5 எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லிட்டு, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பாக என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இப்படிப்பட்ட அன்பு. இப்போ நாமும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாமும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நல் மனசாட்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதிலிருந்து என்ன பிறக்கணும்? அன்பு உண்டாகணும். அந்த அன்பு எப்படி போகணும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாய், கட்டளைகளாய் ஜனங்களுக்குள்ளாக என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். இது வசனத்தை வாசித்து கடந்து போவதற்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவராக இருந்தார், இப்படிப்பட்ட மனசாட்சி உள்ளவராக இருந்தார், இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அதன் மூலமாக அதன் அவுட்புட்டு நமக்கு அநேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். அவைகள் எல்லாம் அன்பின் நிறைவால், அன்பின் பூரணத்தினால் நமக்கு என்ன செய்கிறது? நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அதே போல் நாமும் வாசிங்க 1 யோவான் 3:14. நாம் சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவர் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். ஸோ சகோதரனிடத்திலே நாம் வைக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் ஒரு சகோதரன் மீது வைக்கக்கூடிய அன்பு எப்படி உள்ள இருதயத்திலிருந்து வர வேண்டும்? மாயமற்ற இருதயத்திலிருந்தும் நல் மனசாட்சியிலிருந்தும் மாயமற்ற விசுவாசத்திலிருந்தும் வரக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி, எதற்கு நேராக நம்மளை நடத்த வேண்டும்? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதாக என்ன செய்ய வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். மரணத்திற்கு ஏதுவாக
நடக்கக்கூடாது. சகோதரனிடத்தில் நாம் அன்பு கூறாதவன் மரணத்திலே என்ன செய்கிறான்? நிலை கொண்டிருக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதை ஆண்டவர் சொல்கின்றார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட் அன்பாக இருக்கக்கூடாது. எப்படி? ஒன்லி பிரைஸ் தி லார்ட் அந்த அன்பாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு அந்நிய புறஜாதிகளிடத்திலும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அன்பு யாரிடத்திலும் இருக்கு? புறஜாதிகளிடத்திலும் காணப்படுகிறது. நாம் வெளியே பார்க்கும் பொழுது போகும்போது ஒரு பைபிளோட ஒருத்தர் போகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? அவர் ஆப்போசிட்டாக வர்றார், ஒரு பைபிளோட ஒருத்தர் போகிறார் அப்படின்ற போது நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், இல்லை ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். அப்படி ஒரு சகோதரர் வந்து பைபிள் கொண்டு வந்தார். அப்போ பிரைஸ் லார்ட் பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் ஸ்டெப் நின்றுட்டு பிரைஸ் லார்ட் சொன்னார். பிரதர் இங்கே தான் சபை நடக்க முடிஞ்சுன்னா வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்தார், வந்து அப்படியே கடந்து போனார். அது வந்து எனது ஒரு ஆரம்ப ஒரு ஸ்டேஜ். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஆல்மோஸ்ட்டாக ஒரு 1 இயராக நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துருக்கோம். 2 மாதம் 3 மாதம் 3 வருஷம் 4 வருஷம். பிரதர் வந்து 4 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். துபாய் இந்த ஜாபுக்கு வந்து 2 வருஷம் ஆகுதோ, 2 வருஷம். அப்போது இப்படி அநேக வருடங்களாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்றாய் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய அன்பு இப்போ எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். நல் மனசாட்சி உள்ள, சுத்த இருதயம் உள்ள அன்பாக இருக்க வேண்டும். நல் மனசாட்சி உள்ள அன்பாக இருக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பாக இருக்க வேண்டும். அதிலிருந்து என்ன உண்டாகணும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டாகணும். அதிலிருந்து என்ன உண்டாகணும்? ஆலோசனைகள் உண்டாகணும். என்ன உண்டாகணும்? ஆலோசனைகள் உண்டாகணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டாகணும். அப்படி ஒரு அன்பில் நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்டு எழும்பி வர வேண்டும். அந்த சபைதான் என்ன எப்படின்னு இருக்கும்? நிலைத்து நிற்கக்கூடிய சபையாக இருக்கும். ஒரு கொஞ்சம் வருடத்திற்கு முன்பதாக, அதாவது உள்ளார்ந்த அன்பு என்ன வெளிக்கொண்டு வரும் என்பதை நாம் காட்டுகிறோம். பாருங்கள், நமது மத்தியில் இருந்த சகோதரர் இந்தியாவுக்கு கடந்து சென்றாங்க. அவருடைய தம்பி என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. அது அவரால் என்ன செய்ய முடியலை? தாங்க முடியலை. தட் இஸ் ரியல் லவ். அது வந்து என்னது? உண்மையான அன்பு. அந்த அன்பு சபைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். சகோதரர் இன்னைக்கு இந்தியாவில் தான் இருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் நம்மளால் முடிந்த வரைக்கும் அவருக்காக நமக்கு என்ன செய்கிறோம்? ஜெபித்து இருக்கிறோம். இன்னும் என்ன செய்ய முடியுமோ அதை கர்த்தர் மறுபடியும் செய்யும்படி கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட் அன்பாக மாத்திரம் இருந்துவிட கூடாது. அது ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ஓகே, அப்படிதானே? அதுக்கப்புறமா நம்மளுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு உறவு, அந்த குடும்பம் எதனால் கட்டப்பட்டு எழும்புகிறது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் கட்டப்பட்டு எழும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே மூப்பர்களுக்கு அவர் ஒரு அறிவுரை கொடுக்கின்றார். 3 வருட காலம் அவர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்கு போதகம் பண்ணி, அவர்களோடு பேசி, அவர்களை ஸ்திரப்படுத்தி, தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி அந்த இடத்தை விட்டு கடந்து வரும் பொழுது அவர் சொல்கின்றார், ஓநாய்கள் என்ன செய்யும்? சபைக்குள்ளாக கடந்து வரும். நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜாக்கிரதையாக இருங்கள். சத்தியத்தை அறியாத புதிய ஜனங்கள் சபைக்குள்ளாக வரும் பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். அன்பு அறியாத ஜனங்கள் சபைக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அன்பை வெளிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்த வேண்டும். நான் சாட்சியாக சொன்னேன், ஒரு சபைக்குள்ளாக போனதுக்கு அப்புறம்தான்
இயேசுவினுடைய அன்பு என்னவென்று சொல்லி எனக்கு வெளிப்பட்டது, தெரிந்து கொண்டேன். அதற்கு அப்புறமா என்னை இவ்வளவு அன்பு செய்து வந்த என்னுடைய பெற்றோரினுடைய அன்பை கூட அதற்கு அப்புறமா தான் என்ன செய்ய முடிந்ததுனால ரியலைஸ் பண்ண முடிந்தது, உணர முடிந்தது. புரியுதுங்களா? ஸோ தேர் ஆர் இந்த உலகத்தில் இந்த வரக்கூடிய ஜனங்களுடைய இருதயம், சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. வந்து அமர்ந்து அவர்கள் இருக்கும் பொழுது உண்மையான அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? சக ஜனங்களுக்கும் நாம் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை ஸ்தாபித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வரும் பொழுது அவங்க எல்லாரும் அவருடைய கழுத்தை கட்டிப்பிடித்து அழுது அவரை என்ன செஞ்சாங்க? அன்போடு அனுப்பிவிட்டாங்க. ஏதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் உண்டா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் எபேசுவுக்கும், எபேசு பட்டணத்திற்கும்? நோ பிளட் ரிலேஷன். அந்த அன்பு, இயேசுவினுடைய அன்பு அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் உள்ளது எங்கே கடந்து சென்றது? அந்த எபேசு பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு கடந்து சென்றது. அதனால் அவங்களால என்ன செய்ய முடியலை, அவ்வளோ சீக்கிரமாக அவரை விட்டு விட முடியலை. கழுத்தை கட்டி கொண்டு அணைத்து அவரை முத்தமிட்டு அழுதை புலம்பி தான் அவரை என்ன செஞ்சாங்க? அனுப்பிவிட்டாங்க. ஒரு 4 வருடத்திற்கு முன்பதாக ஒரு போதகர் எங்களோடு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த போதகர் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் மேலே அவ்வளோ பிரியம் அவருக்கு. அவங்க இந்த வீட்டை விட்டு ஊருக்கு போனாங்க. அவங்கள ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுட்டு, ஏர்போர்ட்டில் கொண்டு விடுற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க 2 பேரும். ஏர்போர்ட்டை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே 2 பேர் உட்காந்து அழுறாங்க. 2 பிள்ளைகள் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு புரியலடே, ஏன் அழுறீங்க, எதுக்காக அழுறீங்க அப்படின்னா, ஐயோ அங்கிள் போயிட்டாங்க, இன்னும் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் அங்கிள் வருவாங்க மறுபடியும், நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, மறுபடியும் அங்கிள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்த முடிஞ்சது. அதுக்கு பேர் என்னது? ரியல், உண்மையான அன்பு. அப்படிதானே? தெர் இஸ் நோ ஃபிசிக், அதாவது இதெல்லாம் இது எதே ஒன்றை எதிர்பார்த்து வரக்கூடிய அன்பு அல்ல. இயேசுவினுடைய அன்பு அப்படிப்பட்டதான அன்பாக இருக்கு. இயேசுவினுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அதிலைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாய் கட்டப்பட்டு எழும்புகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். உண்மையிலே 1 யோவான் 4வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கொள்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறார். ஸோ இந்த கற்பனையை கொடுத்திருக்கிறது யாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கட்டளையை நாம் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? 1 யோவான் 4:20-21, பேஜ் நம்பர் 329. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நாம் எல்லோரும் அறிந்தபடி இந்த வேதம் முழுவதையும் ஆண்டவர் 2 கற்பனைக்குள்ளாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். முதலாவது பிரதான கற்பனை, நீங்கள் என்னை நேசிப்பது, அதாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை அன்பு செய்ய வேண்டும். 2ஆம் பிரதான கற்பனை, நம்மை நாமே நேசிப்பது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரை நேசிக்க வேண்டும். அந்த கற்பனை நம்ம யாரிடத்திலிருந்து பெற்றோம்? இயேசுவினிடத்திலிருந்து பெற்றோம். அப்போ 1 யோவானில் 4:21 வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்றிருக்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த கற்பனையை நமக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்திருக்கிறாங்க. சரிதானா? நாம் என்ன பிரதர், அன்பு 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 அன்புன்னே போயிட்டு இருக்கு, இதில் வேற வழியே இல்லையா? நம்ம உண்மையாகவே ஒரு சீஷனாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேசிக் குவாலிட்டியே என்னது? அன்பு.
யோவான் 13:35 வாசிங்க. யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். 13:35. ஓகே. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ என்ன காமிக்கிறது? நம்ம ஒரு 10 பேர் நம்ம எல்லாரும் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து என்ன வெளிப்படுகிறது? இவர்கள் சீஷர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இப்போ சீஷர்கள் என்று சொல்லி யார் அறிந்து கொள்வார்களாம்? சீஷர்கள் என்று எல்லாரும்னா சொன்னா நான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மட்டுமா? எல்லா ஜனங்களும். உங்களை குறித்து யார் யாருக்கெல்லாம் இந்த பூமியில் தெரியுமோ அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். யார் எல்லாம் உங்களை குறித்து தெரியுமோ அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. நீங்கள் யார் என்று சொல்லி, சீஷர்கள் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போது அந்த அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம் இன்னதென்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் அவர் உங்கள் மீது, என் மீது வைத்த அன்பின் நிமித்தம் வந்தது என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னது என்ன கட்டளை? உங்கள் மீதும் என் மீதும் தேவன் வைத்த அன்பின் நிமித்தம் வந்த கட்டளை தான். நீங்கள் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி வந்த கட்டளை? இயேசுவினிடத்தில் வந்த கட்டளை. ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி யாரிடத்திலிருந்து வந்த கட்டளை? இயேசுவினிடத்திலிருந்து வந்த கட்டளை. அப்போ உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வளர 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 இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். இயேசுவினுடைய அன்பு நமக்கு பெருக பெருக நம்ம என்ன செய்வோம்? அவரோடு பேசுவதை நாம் அதிகமாய் விரும்புவோம். விடுதனை அதிகமாய் எப்படி விரும்புவோம்? வேதத்தை எடுத்துகிட்டு உட்காந்துருவோம். நம்ம வாசிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு நம்ம போய் உட்காந்துருவோம். நேற்றைய டைமில் ஒரு 11:30 ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு. அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது உண்டு. அப்படி சந்தித்தோன்னா 1, 2, 3 டைம் அப்படியே போயிடும். அப்போ அந்த சகோதரர் கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது நான் சொன்னேன், பிரதர், இன்றைய நாள் தேவ பிள்ளைகளோடு அமர வேண்டிய நாள் அல்ல, தேவனோடு அமர வேண்டிய நாள். இப்போ அதற்கான நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு அமர வேண்டிய நேரம் ஒன்று உண்டு, தேவனோடு அமர வேண்டும் என்று நேரம் உண்டு, அவ்விசுவாசிகளோடு அமர வேண்டிய நேரம் உண்டு. அந்த நேரத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணி இருக்கும்போது எல்லோரும் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய அந்த அன்பை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போதான் அவங்க தெரியும், ஓகே, இவர் என்ன சீஷனாக இந்த பூமியிலே வாழ்கிறார் என்று சொல்லி. இந்த பூமிக்கு வந்தோம், பிறந்தோம், நல்ல எஜுகேஷன் கிடச்சிது, நல்ல ஜாப் கிடச்சிது, நல்ல ஒரு வீடு கட்டினோம், நல்ல பங்களா வாங்கினோம். அவைகள் எல்லாம் எதற்குள்ளது? இந்த பூமிக்கான காரியங்கள். அப்படிதானே? அது இல்லைன்னு, தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், தேவைதான். அது அதனதன் காலத்தில் அதனது நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வாங்க? நமக்கு கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஃபினான்ஸ் இல்லைன்னா இந்த வீட்டில் நம்ம இப்போ இருந்து ஆராதிக்கவே முடியாது. அப்படிதானே? இந்த வீட்டுக்கு 2 கொடுத்தனால தான் நம்ம என்ன செய்ய முடியுது? இந்த வீட்டுக்கு இருந்து நமக்கு தேவனை ஆராதிக்க முடியுது. அப்போ அதனால் ஒவ்வொரு ஃபினான்ஸும் தேவைதான், அதையும் கர்த்தர் கொடுப்பார். பட் அது ஒரு மனிதன் மேல் வைக்கக்கூடிய அன்புக்கும் மேலானது அல்ல. சரிதானே? பிலோ தட். வாசிங்க 1 கொரிந்தியர் 13:13.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பாப்போம். உலகத்தை பேர்க்கத்தக்கதார் போல விசுவாசம், அதை சார்ந்து நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அப்படிதானா? இவைகளில் அன்பே பெரியது. அப்போ அந்த அன்பு இல்லாமல் இருந்தேன்னா நம்ம வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் தான் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நம்ம இருப்போம். அது உண்மையான ஜெனியூனான அன்பாக இருக்க வேண்டும். அதை தேவன் இந்த நாளில் நம்மை குறித்து சொல்கிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்த அன்பின் நிமித்தமாக. அன்போடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை பார்க்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணேன். இதோ உலகத்தில் முடிவு புரியும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு கட்டளையை, ஒரு கற்பனையை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கட்டளை என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து சீஷனாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். சீஷனா முருகனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? சுத்த இருதயமுள்ள, நல் மனசாட்சியுள்ள, மாயமற்ற அன்பாக, மாயமற்ற விசுவாசமுள்ள, இறக்கும் அன்பாக இருந்து நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் பண்ண வேண்டும். அந்த அன்போடு உபதேசம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அதே அன்போடு தான் நமக்கு உபதேசம் பண்ணினார். அதே அன்போடு நாமும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் சொல்றாரு. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ என்ன காரியத்தை நாம் செய்யணும்? உலகெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? விசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அன்பான கட்டளை. எப்படிப்பட்ட கட்டளை? அன்பான கட்டளை. அந்த கட்டளைகளுக்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு பெருக 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 பெருக. நீங்கள் 13வது அதிகாரத்தை, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசிங்க. அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் இதுக்கு முன்னாடி உள்ள செய்திகளிலே நாம் சொல்லியிருக்கிறோம். அதனால தான் நான் இப்போது அந்த காரியங்களை எல்லாம் ஸ்கிப் பண்ணேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த வசனங்களை கூட ஒரு வாட்டி கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே பெருக 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 நமக்கு அறியாமல் இருக்கக்கூடிய, நமக்கு புரியாமல் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யும்? மாறிப்போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவ அன்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே பெருக பெருக நாம் அவருக்காக இன்னும் வல்லமையாய் செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும்
நீர் எங்களுக்கு தெளிவாய் விளக்கி தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. மறுபடியுமாய் உம்முடைய அன்பிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் பலப்படவும், உம்முடைய சீஷர்களாய் இந்த பூமியிலே நாங்கள் வாழவும், நீர் என்ன இருதயத்தோடு எங்களோடு நீர் பேசினீரோ அதே இருதயத்தோடு அதே அன்போடு மற்றவர்களிடத்திற்கும் நாங்கள் உபதேசம் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென்.